ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரசம் வைக்கிறத பார்க்கலாமா? இது ஒரு ஸ்பெஷல் ரசம், விருந்து ரசம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒகேஷன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணுற ரசம். இங்கே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு முதலே தாளித்து கொட்டிடணும்ல, சீரகம், ஒரே ஒரு பெரிய டொமேட்டோ ஒன்றும், கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா வத்தல், அது பிச்சு போட்டுக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பெருங்காயம். இது வேக வச்ச துவரம்பருப்பு, அதை ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். அதையும் முன்னாடியே போட்டுடலாம். நல்லா அப்படியே மேஷ் பண்ணி கலரி விட்டுறணும். இப்போ இதில் 1 டம்ளர் ஜலத்தை விட்டுறணும். உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இங்கே 1 டீஸ்பூன் பெப்பர் வச்சுட்டுருக்கேன். அதுவும் ஒரு 3 பூண்டு, இதை அப்படியே நம்ம இடிச்சுடணும். இப்போ இது இங்கே நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நான் நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா 1 டம்ளர் போல் ஜலத்தில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுவோம். நம்ம இந்த மிளகும் பூண்டு இடித்து வச்சுட்டோம் இல்லையா, அதை கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுட்டுருக்கேன். அதில் ஒரு பெரட்டி இந்த ரசம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதில் போட்டுவிடுவோம். இப்போ இந்த நெய்யில் வறுத்த இந்த பெப்பர் அண்ட் பூண்டு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வச்சுக்கணும். இப்போ இதில் நிறையா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது இனிமேல். அதில் அந்த முத்து கொதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ராத்தி சப்ஸ்டன்ஸ், அது வரும்போது இறக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த ரசம் நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்க, ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த ரசம். ஸோ இந்த ஸ்பெஷல் ரசம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த முத்துக்கொதி வந்து இந்த மாதிரி கலராக தெரிஞ்சாலே நீங்கள் டேஸ்ட்டே பார்க்க வேண்டாம், ரசம் ஃபஸ்ட் கிளாஸ்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த ஸ்பெஷல் ரசம் விருந்து ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி பீப்புள் எல்லாருக்கும், மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க.